இந்தியாவில் இருந்து தான் நிறைய பேர் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அதுல முக்கியமா இந்த பஞ்சாபி மக்கள் தான் உலகம் பூரா நிறைய இடங்கள்ல பரவி வாழ்றாங்க. முக்கியமா அமெரிக்கா, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்ந்த நாடுகள்ல தான் பெரும்பாலான பஞ்சாபி மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஏரியாவே உருவாக்கி கொண்டு வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே ஒரு குடும்பம் கனடா நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. அப்படி செட்டில் ஆன ஒரு கார்பெண்டர் குடும்பத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா 27 வருடத்திற்கு முன்னாடி ஏப்ரல் 19, 1998 கனடா நாட்டில் இருக்கிற லாங்லி, பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படின்ற இந்த இடத்துல தான் அஜித் சிங்கோடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த அஜித் சிங்க்கு திருமணமாகி மொத்தம் 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதுல இவருக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னா அவருடைய மகளான ஜதீந்தர் கவுர் தான். இந்த ஜதீந்தர் கிட்ட ஒரு ஒயிட் கலர் மஸ்டங் காரை கொடுத்து இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச உப்பல் ஃபேமிலியோடைய வீட்டோடைய வாசல்ல இந்த காரை நிப்பாட்டிட்டு வந்துரு, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த ஜதீந்தர் கவுரும் அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த உப்பல் ஃபேமிலியோடைய வாசலுடைய கார் பார்க்கிங் கிட்ட நிப்பாட்டிட்டு இவங்க தன்னுடைய வேலையை பார்க்க போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அஜித் சிங் தன்னுடைய மனைவியான பால்ஜித் கவுர் கூட சேர்ந்து ஒரு மெரூன் கலர் நிசான் கார்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை போய் அட்டெண்ட் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரியா 9 மணிக்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி 2 பேருமே அந்த மெரூன் கலர் கார்ல புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டைரக்டா இவங்க போன இடம்னா அந்த உப்பல் ஃபேமிலியோடைய வீடு இருக்கிற பகுதி கிட்ட. அதுக்கப்புறம் இந்த அஜித் என்ன பண்ணியிருந்திருக்காரு, நான் அந்த ஒயிட் கலர் மஸ்டங் காரை எடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த மஸ்டங் காரை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவி வந்த காரான மெரூன் கலர் நிசான் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்போ கொஞ்ச தூரத்திலே ரெட் சிக்னல் வந்துட்டதுனாலையும் இந்த பால்ஜித் அந்த சிக்னலை கடந்து போயிட்டதுனாலையும் கொஞ்சம் முன்ன பின்ன இவங்க வீட்டுக்கு போறதுக்கு டிலே ஆகியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் சரியா 10 மணி வாகல தன்னுடைய ஒயிட் கலர் மஸ்டங் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்காரு. அந்த நேரத்துல காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போதுதான் பால்ஜித் கொடூரமான முறையில ரத்த வெள்ளத்துல காரோடைய பார்க்கிங் கிட்ட இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன அந்த நபருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியான பால்ஜித்தை எழுப்ப முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. இதனால பதட்டமான இந்த அஜித் சிங் இமிடியேட்டா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி தன்னுடைய மனைவிக்கு நடந்த விஷயங்களை சொல்லி இருந்திருக்காரு. அத்தாரிட்டியுமே லோக்கல் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்து சம்பவ இடத்துக்கு வர சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது இறந்து கிடக்கிற அந்த பால்ஜித் கவுருடைய நெத்தியில சுடப்பட்டிருந்திருக்கு. இன்னொரு தோட்டா அவங்களுடைய காது கிட்ட சுடப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹேண்ட்பேக் அவங்க ஷோல்டர்லயே தான் மாட்டி இருந்திருக்கு. கையில காய்கறிகள் மற்றும் பழத்தை வாங்கின அந்த பையோட இன்னொரு பையில ஒரு டோனட் கூட சிந்தனபடி அந்த கிரைம் சீன்ல கிடைச்சிருக்கு. இது கூடவே 2 தோட்டாவுடைய ஷெல்லும் 9mm கேலிபருடைய 2 தோட்டாவுடைய செல்லும் அந்த கிரைம் சீன்ல இருந்து கிடைச்சிருந்திருக்கு. போலீஸ் ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் வர வச்சு இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு பால்ஜித்துக்கு அந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு, இந்த அஜித் சிங் வீட்டுக்கு போறதுக்குள்ள யாரு தான் இவங்களை வந்து கொலை பண்ணிட்டு போயிருப்பா? 1998 கனடா போலீஸ் அதிகாரிகளுக்கு பெரிய சவாலா இருந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். பல்ஜித் சிங்கோடைய கணவரான அஜித் சிங் 1943 ஏப்ரல் 4 பஞ்சாப்ல தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு 23 வயது இருக்கிற நேரத்தில் 1972 ஒரு கார்பெண்டர் வேலைக்காக கனடா நாட்டுக்கு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 30 வருஷம் கிட்ட அந்த ஊர்லயே தான் சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவருக்கு மஞ்சித் கவுர் அப்படின்ற ஒரு பெண் கூட தான் திருமணமாயிருந்திருக்கு. அந்த முதல் திருமணத்தில் பிறந்தவங்க தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த ஜதீந்தர் கவுர். அவங்க கிட்ட தான் இந்த ஒயிட் கலர் மஸ்டங் காரை
ஏப்ரல் 19ஆம் தேதி கொடுத்து உப்பல் ஃபேமிலியோடைய வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு நீ வேலைக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. பட் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 1996ல இவர் இந்த பால்ஜித் கவுர் அப்படின்ற பெண்ணை ரெண்டாவதா திருமணம் பண்ணி இருந்திருக்காரு. இவர் திருமணம் பண்ணும்போது அவருக்கு 48 வயது, அந்த பெண்மணிக்கு வெறும் 36 வயது தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இவங்க மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவங்க வீட்டு வாசல்லையே இறந்து கிடந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய காஸ்ட்லியான திங்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாம போயிருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கொள்ளைக்காக இந்த கொலை நடந்த மாதிரி தெரியல. இதை தவிர பல்ஜித் கவுருக்குமே எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல்ஜித் சிங்க்கு வேற யாரோ சீக்கிரட்டா எதிரிகள் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க இறந்தா யாருக்கோ ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதனால தான் இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற சந்தேகத்தோட இந்த வழக்குடைய விசாரணையை போலீஸ் அதிகாரிகள் தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி தொடங்கின போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல்ல சந்தேகம் வர்றது யார் மேலனா பல்ஜித் கவுருடைய கணவரான இந்த அஜித் சிங் மேலதான். இந்த அஜித்துக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கிடையாது. இதனால அஜித்தோடைய ஆரம்ப கட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் 911க்கு 10 மணி வாக்கில் இரவு 10 மணி வாக்கில் கால் பண்ணும்போது எந்த ஒரு சேட்னஸும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் காமன் கூலாக தான் இவர் கால் பண்ணி இருந்திருக்காரு. இதை தவிர போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்தப்ப கூட இந்த பெண்மணி இறந்து போயிட்டா அப்படின்ற எந்த ஒரு வருத்தத்தையுமே அவருடைய முகத்தில் காணப்படவே இல்லை. என்னதான் இவங்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் பேரியர்லாம் இருந்தாலும் கூட போலீஸ் அதிகாரிகள் இந்த எமோஷனல் மற்றும் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு தான் இவர் வருத்தப்படல அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. இதை தவிர இறந்து போன பால்ஜித் கவுருடைய தம்பி என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னவோ அஜித் மேல தான் சந்தேகமா இருக்கு, இதனால அஜித்தை வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸருமே அஜித்தை பத்தி தீவிரமா விசாரணை பண்ணும்போது இறந்து போன பால்ஜித் கவுர் ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலியில இருந்து வந்தாங்க அப்படின்னும் அந்த பொண்ணு ரிச்சா இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாவதா இவர் திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் முதல் திருமணத்தை ப்ராப்பரா அவர் டிவோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னும் ஸ்டில் அவருடைய முதல் மனைவி மஞ்சித் கவுர் அப்படின்ற பெயரில் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் போலீஸ் அதிகாரிகள் சில குடும்பத்தார்களை விசாரணை பண்ணும்போது தெரிய வர ஆரம்பிக்குது. இதை தவிர இந்த பல்ஜித் கவுருக்குமே ஏற்கனவே திருமணம் ஆயிருந்திருக்கு. அந்த திருமணத்தின் மூலியமா 2 மகள்கள் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் மாமா கொஞ்ச நாட்கள் இருந்த நேரத்தில் தான் இந்த அஜித் சிங்கோடைய பழக்கம் ஏற்பட்டு திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா நாளாக இந்த 2 பேருக்குள்ளேயுமே ஏதோ பிரச்சனைகள் இருந்த மாதிரி தெரிய வருது. இதனால முழுக்க இப்ப சந்தேகம் அஜித் மேல இருந்ததுனால அவனுடைய டெலிபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தீவிரமா போலீஸ் அதிகாரிகள் இந்த விசாரணையில இறங்கும் போதுதான் சில முக்கியமான தடயங்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு மட்டும் சரியா 9:45 மணில இருந்து 10:45 வரைக்கும் அடிக்கடி 2 நம்பருக்கு தான் இந்த அஜித் கால் பண்ணியிருக்காரு. அந்த நம்பர்ல இருக்கிற கால் டூரேஷன் பார்க்கும்போது 10 செகண்டுக்குள்ள தான், அதாவது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கால் கட் பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு 10 செகண்டுக்குள்ள பேசிட்டு கால் கட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா இந்த டைம்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பால்ஜித் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா அந்த பெண்மணியோடைய இறப்புக்கான நேரத்தையுமே கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதனால அஜித் தான் இதுல இன்வால்வ் ஆயிருப்பான் அப்படிங்கிறது தான் போலீஸ் அதிகாரிகளுடைய முழு சந்தேகமா இருக்கு. ஆனா அஜித்துக்கு எதிராக எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸுமே கிடையாது. இதனால இந்த அஜித் வேற யார்கிட்டலாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுடைய முதல் திருமணத்துல பிறந்த சுக்ஜித் அப்படின்ற 19 வயது தன்னுடைய மகன் கிட்ட தான் பேசியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சந்தீப் அப்படின்ற ஒரு பையன் கிட்ட பேசியிருக்கான்னு தெரிய வருது. இந்த ப்ராசஸ்ல ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ் ஆபீசர் கோர்ட்ல இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த அஜித் சிங்கோடைய வீட்டில் நாங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த வீட்டில் கம்ப்ளீட்டா செக் பண்ணும்போது முக்கியமாக இந்த பால்ஜித் கவுருடைய ரூமை செக் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு நோட்ஸ் போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்குது. அந்த நோட்ஸில் இந்த அஜித்தை பிடிக்காத மாதிரியும் அவன் கிட்ட இருந்து சீக்கிரமா டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு எழுதி இருந்திருக்காங்க. இவனுடைய திருமணத்தின் மூலமா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது, என்னால தான் இவன் ஃபைனான்சியலா நல்லா அனுபவிச்சு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வருத்தத்தோடைய அந்த நோட்ஸ்ல அவங்க எழுதி இருந்திருக்காங்க. இதை தவிர அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு கேரும் லவ் அட்ராக்ஷன் கிடைக்காததுனால சீக்கிரமாவே இவனை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு வேதனையோட அந்த நோட்ஸ்ல எழுதி இருந்திருக்காங்க. இந்த நோட்ஸை தவிர போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த வீட்டில இருந்து என்ன கிடைச்சிருக்கு,
இருக்குன்னா, பால்ஜித் கவுர் ஒருவேளை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்தா இருக்கட்டும், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், அவங்களுடைய இன்சூரன்ஸ் பணமா இருக்கட்டும், எல்லாமே இந்த அஜித்துக்கு தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஃபுல் ரைட்ஸுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் மாத்தி இருந்திருக்கான். இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்ல இந்த பால்ஜித் கவுர் மேல ஒரு பெரிய இன்சூரன்ஸே போட்டிருந்திருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பால்ஜித் கவுர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மொத்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த அஜித்துக்கு தான் வந்து சேரும். இதனால் அவன் ஃபைனான்ஷியலாக பெனிஃபிட் அடைவான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலையை அவன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன தான் போலீஸ் அதிகாரிகள் சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சாலுமே அவனுக்கு எதிராக டைரக்டான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இந்த வெறும் சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸை மட்டும் கோர்ட்டில் வச்சு வாதாடினா ஈஸியாக அவன் இந்த கேஸில் இருந்து தப்பிச்சிருவான் அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதனால அவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு டைரக்டான எவிடன்ஸ், அவன் இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கிறத டைரக்டான எவிடன்ஸோட கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் போலீஸ் அதிகாரிகளுடைய அடுத்த கட்ட டார்கெட்டா இருக்கு. குற்றம் நடந்தப்போ அவன் அந்த கிரைம் சீன்ல இல்ல, அந்த கிரைம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவன் அந்த இடத்துக்கே வந்த மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கி இருந்திருக்கான். இதனால அதற்குண்டான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவனை நம்மளால கைது பண்ண முடியும் அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் இருந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு தடயம் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்குது. அந்த அன்னோன் மேன் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்றான்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு சுக்ஜித் சிங், அதாவது இந்த அஜித்தோடைய மகனான சுக்ஜித்தையும் அவனுடைய நண்பனான ரமீந்தர் அப்படின்றவனை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒருத்தர் சொல்லி இருந்திருக்காரு. இதனால இந்த ரமீந்தர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவனை போலீஸ் அதிகாரிகள் பிடிக்கிறதுக்காக போகும்போது தான் அவன் ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு போறான். இதை வச்சு பார்க்கும்போது அவன் எஸ்கேப் ஆகி போற மாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுனால இமிடியேட்டா அவனை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணா சொல்றான். இந்த ரமீந்தர் சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 19, 1998 ஈவினிங் நேரத்தில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் கிட்ட இவனுடைய வருகைக்காக, அதாவது அஜித் சிங்கோடைய மகனான சுக்ஜித் சிங்கோடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்ததாகவும், அந்த நேரத்தில் ஒரு ஒயிட் கலர் நிசான் காரில் அவன் வந்ததாகவும், அந்த காருக்குள்ள நான் ஏறினப்போ தான் அந்த காருடைய டிரைவர் சீட்டில் சந்தீப் அப்படின்ற ஒருத்தனை பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போனோம். அங்கே ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு 3 பேருமே காரை விட்டு கீழே இறங்கணும். அதுக்கப்புறம் அந்த சந்தீப்பும் சுக்ஜித்தும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குசுகுசுன்னு ஏதோ பேசினாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து ட்ரக் சம்பந்தமான ஒரு வேலையில ஈடுபட போறோம், இது பண்ணா நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இதை கேட்டதுமே ரமீந்தருக்கு, நான் இதுக்கெல்லாம் வரல, என்ன இதில் ஜாயின் பண்ணாதீங்க, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டீல்ல இருந்து கலண்டு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த சந்தீப்பும் சுக்ஜித்தும் அந்த இடத்துல இருந்து காரை எடுத்துக்கிட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய வாக்குமூலத்தை இவன் கொடுத்திருந்திருக்கான். இதனால போலீஸ் அதிகாரிகள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த சுக்ஜித்தும் சந்தீப்பும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் மற்றும் டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவனுங்க சீக்ரெட்டான கோடு வேர்டு மாதிரி பேசி இருந்திருக்கானுங்க. அதாவது புதுசா ஒரு தேர்ட் பர்சன் அவனுங்களுடைய கான்வர்சேஷனை கேட்டா நம்மளால அவனுங்க என்ன பேசியிருக்காங்க, எந்த விஷயத்துக்காக பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான கோடுலாம் வச்சு அவனுக்கு பேசி இருந்திருக்காங்க. அப்படி அவனுங்க பேசுனதுல ஜாய் பெரார் அப்படின்ற ஒருத்தனுடைய பெயர் அடிபட்டு இருந்திருக்கு. இந்த ஜாய் பெரார் கிட்ட இருந்து பொருள் வந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. அவன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கான், சீக்கிரமாவே நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் இருக்குது. இறுதியா பல்ஜித் சிங்கோடைய பெயருமே அதுல அடிபட்டு இருந்திருக்கு. இதனால கண்டிப்பா இந்த 2 பேருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாய் பெரார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் சீக்கிரட்டா தேடி பார்த்துட்டு அவனுடைய வீட்டுக்கு சர்ச் வாரண்ட்லாம் வாங்கி செப்டம்பர் மாதம் 1998 இந்த ஜாய் பெராருடைய வீட்டுக்குள்ள போலீஸ் அதிகாரிகள் நுழைந்து எல்லா இடத்துலையுமே இண்டு இடுக்குன்னு விடாம இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒரு கருப்பு கலர் பேக்ல இருந்து 9mm கேலிபர் கன் பிளஸ் அதோட சைலன்சர் அப்படின்னு இந்த 2 பொருட்களை ஒரு பேக்ல இருந்து மீட் எடுக்கிறாங்க.
மீட்டெடுக்கப்பட்ட இந்த துப்பாக்கியை இமிடியேட்டா ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க. ஃபாரன்சிக் லேபுக்கு இந்த கன்னை எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, பல்ஜித் சிங்கோடைய தலையில ஒரு தோட்டா ஒண்ணு பாஞ்சதுல அந்த தோட்டால இருக்கிற ஸ்கிராச்சும் இந்த துப்பாக்கியில இருந்து ஒரு தோட்டா வெளியில வந்தா அந்த தோட்டால இருக்கிற ஸ்கிராச்சஸும் ஒரே மாதிரி இருக்கா, அப்படி இல்லைன்னா டிஃபர் ஆகுதா அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்றதுக்காக இந்த டெஸ்ட்டுக்காக தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க அனுப்பியிருந்திருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த மொத்த கேஸுமே புரட்டி போடுற மாதிரி ஒருத்தர் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லி இருந்திருக்காங்க. சென்டி ஜோக்கர். இந்த சென்டி ஜோக்கர் அப்படின்றவங்க நீண்ட நாட்களாக இந்த அஜித் சிங்க்கு தெரிந்த ஒரு நபர். ரெண்டு பேருமே ஏற்கனவே காதலிச்சதாகவும் கூட சொல்லப்படுது. இந்த சென்டி ஜோக்கர் மற்றும் அஜித்துக்கு காமனான ஒரு ஃப்ரெண்டுனா இந்த சரண் துல், அதாவது இவர் ஒரு பஞ்சாபி தான். சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 19 இந்த சென்டி ஜோக்கருக்கு இந்த சரண் கால் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு நீ காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் ரோட்ல நடந்து போ அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னா. அதன் பிறகு இந்த சரண் ஒரு ஒயிட் மேனையும் ஒரு ஆப்பிரிக்கன் பார்த்து தன்னுடைய காருக்குள்ள ஏத்தி இருந்திருக்கான். அதன் பிறகு இந்த சென்டி ஜோக்கரை அழைத்து கொண்டு டைரக்டா இந்த பல்ஜித் கவுருடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் வீட்டோடைய வாசல் கிட்ட காரை நிப்பாட்டிட்டு இந்த சரணும் சென்டி ஜோக்கரும் 45 நிமிஷம் கிட்ட ஒரு ரோட்ல நடந்து போனதாகவும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது பல்ஜித் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அந்த ஆப்பிரிக்கன் மேனும் ஒயிட் மேனும் காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க காரை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இந்த சென்டி ஜோக்கர் அப்படின்றவங்க போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் அதிகாரிகளுக்கு கேட்டதுமே மொத்த வழக்குமே புரட்டி போற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் தான் அவங்களுக்கு கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்படி போலீஸ் ஆபீசர் சந்தேகப்பட்ட மாதிரியே ஃபாரன்சிக் ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தடயம் வருது. இந்த ஜாய் பிராருடைய வீட்டில இருந்து மீட்டெடுக்கப்பட்ட துப்பாக்கியில இருந்து வந்த தோட்டாவும் இறந்து போன அந்த பல்ஜித்தோடைய தலையில இருந்து மீட்டெடுக்கப்பட்ட தோட்டால இருந்த ஸ்கிராச்சஸும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னும், இதை வச்சு பார்க்கும்போது இந்த துப்பாக்கியால தான் இந்த பல்ஜித்தை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபாரன்சிக் ஆபீசர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதன் காரணமா இந்த சென்டி ஜோக்கர் அப்படின்றவங்க ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஸ்டடியில் எடுத்து துருவி விசாரணை பண்ணும்போது தான் மறுபடியுமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு டீட்டெயிலை சொல்லி இருந்திருக்காங்க. சென்டி ஜோக்கர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் அஜித்துக்கு 10,000 கெனடியன் டாலர் பணம் கொடுத்தேன். அந்த பணத்தை அவன் எனக்கு தராம ரொம்ப நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போதான் நீ போலீஸ் கிட்ட இந்த மாதிரியே ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தினா நான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம இந்த பல்ஜித் கவுர் மேல நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இதனால அதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்ததுமே இந்த 10,000 டாலர் பணத்தை நான் உனக்கே கொடுத்துருவேன். அதனால இப்படி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதனால இந்த சென்டி ஜோக்கர் நம்ம காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேக் ஸ்டோரியை போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே கனடியன் போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அஜித் மற்றும் அவனுடைய மகனான சுக்ஜித், அவனுக்கு உதவி பண்ண சந்தீப் அப்படின்னு இந்த 3 பேரையுமே கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. முக்கியமாக பல்ஜித் கவுர் மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு எல்லாமே இவனுக்கு தான் வந்து சேர்ற மாதிரி உயில் மாதிரி எழுதிட்டதுனாலையும், அந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய லம்பான இன்சூரன்ஸ் தொகையை கட்டியிருந்ததுனாலையும் நிறைய பணம் வரும். இதன் மூலிமா நம்மளுடைய ஃபைனான்ஷியல் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பல்ஜித் கவுரை இவன் போட்டே தள்ளியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த அஜித் கொடுத்துருந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்ஜித் கவுரை திருமணம் பண்ணுவதற்கு முழுக்க ஒரே காரணம்னா அவங்க கிட்ட இருந்த பணம் மட்டும்தான். இறுதியாக கனடியன் போலீஸ் ஆஃபீஸர் இந்த அஜித்துக்கு எதிராக டைரக்ட் எவிடன்ஸாக இருக்கட்டும், சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அது எல்லாமே ஒத்து போகிற மாதிரி கோர்ட்டில் நிரூபித்து இவனுக்கான தண்டனையை 2000 வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. அப்படி நீதிமன்றம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்குன்னா, அஜித் மற்றும் சுக்ஜித்துக்கு வாழ்நாள் முழுக்க சிறையிலே இருக்கணும் அப்படின்னும் 25 ஆண்டுகள் கழித்து தான் அவங்க பெயிலே அப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்திருக்கு. மேற்கொண்டு சந்தீப்புக்கு இதில் டைரக்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. அவன் ஜஸ்ட் கார் மட்டும் ஓட்டிட்டு வந்ததுனால அவனுக்குமே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு 12 வருஷம் கழிச்சு இவன் பெயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுத்துருந்துருக்காங்க. இறுதியா அப்பனும் மகனும் சேர்ந்து அந்த பெண்மணி கிட்ட இருக்கிற சொத்தை ஆட்டைய போடுறதுக்காக இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவத்திலே இறங்கி இருந்திருக்கானுங்க. இறுதியா அந்த எந்த சொத்தையுமே அனுபவிக்க முடியாம தற்போதைக்கு ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.
ஒரு மனிதனுடைய பேராசையும் பண ஆசையும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா டிசிஷன் எடுக்க வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களை சுத்தி இந்த அஜித் மாதிரியான ஆட்கள் இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த அஜித்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.